ஈரானுக்கு அதிகாரப்பூர்வமா சவுதி அரேபியா ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க குவைத்தோட ராணுவ தளங்கள், அவங்களுடைய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடம், தண்ணீர் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம், இந்த பிளான்ட் எல்லாம் அடிச்சிருக்கவே கூடாது. ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த தாக்குதல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு நியூஸ். நான் அதற்கான ஸ்கிரீன்ஷாட் கூட வைக்கிறேன். நம்ம இந்தியாவோட சேர்ந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. என்னுடைய நண்பருமே குவைத் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சிமெண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்கள் நிறுவனம் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஜஸ்ட் 200 மீட்டர் தொலைவிலே தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அதுபோல் தாக்குதல் நடக்கும்போது நிறுவனத்துக்கு விடுமுறை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நாளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இது போல் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது, வேலையும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. ஒன்று இதுக்கு சரியான முடிவு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காரு. அடுத்து சவுதி தெரிவித்த கண்டனத்துக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பதிலாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எங்களுடைய நண்பன், நாங்கள் உங்கள் கூட சண்டை போட விரும்பவே கிடையாது. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடாது. அவங்கள நீங்கள் வெளியில் போக சொல்லுங்கள். அவங்க வெளியில் போயிட்டால் நாங்கள் உங்கள் மேலே தாக்குதலை நடத்த மாட்டோம். நீங்களும் நாங்களும் எப்போதும் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, அமெரிக்க இராணுவ வீரர்கள் மிடில் ஈஸ்டில் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால ஈரானுக்கு தொந்தரவு அதிகமாகுது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சிக்கு பதில் கொடுக்குற போல அமெரிக்காவோட வாஷிங்டன் பத்திரிகையில், அதாவது 31 மார்ச் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் யார் சொன்னதாக வந்திருக்கு அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி துபாய், சவுதி, இது இல்லாமல் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அங்கே என்னென்ன இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் இன்னும் பலவீனப்படுத்தப்பட்ட போல தெரியல. இன்னும் நீங்கள் இந்த போரை தொடர்ந்து கொண்டு போகணும், இன்னும் பயங்கரமாக அவங்கள தாக்குதல் நடத்தணும். அப்போ தான் அவங்களுடைய பலவீனம் அதிகரிக்கும், இந்த போர் நிற்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற போல ட்ரம்ப்புக்கு இவங்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நியூஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இது அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய தகவல்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இது போல் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.